அன்பு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். அன்பு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இங்கு நலமாக இருக்கின்றோம். நீங்களும் அங்கு நலமாக இருப்பீர்கள் என எண்ணுகின்றோம். நல்லது மாணவர்களே, தரம் 13 அலகு 14 கைத்தொழில் ரசாயனவியலும் சூழல் மாசாக்கமும் என்ற பாடப்பரப்பில் பத்தாவது பாடப்பரப்பில் இன்று நாம் செல்ல இருக்கின்றோம். வழமை போன்று இந்த பாடப்பரப்பையும் அவதானமாக நீங்கள் அவதானித்து கூடிய கவனத்தை அதன் மேல் ஈர்த்து உங்களுக்கு தேவையான விடயங்களை பெற்று பொருத்தமான கற்றற்பேறுகளை சிறப்பான முறையில் அடைவீர்கள் என நாம் எண்ணுகின்றோம். கடந்த கால தொலைக்காட்சி வாயிலான இந்த பாடப்பரப்பை நீங்கள் கொண்டுள்ள ஆர்வத்தை நீங்கள் எமக்கு வழங்கி இருக்கின்ற மின்னஞ்சல் மூலமாக அறிந்தோம். மிகவும் மகிழ்ச்சி அடைந்தோம். இவ்வளவு பெரும் தொகையான மாணவர்கள் இந்த தொலைக்காட்சி வாயிலான கற்றல் கற்பித்தல் செயல்முறையில் ஈடுபட்டுள்ளார்கள் என நாம் எண்ணும் போது எமக்கு மிக்க மகிழ்ச்சியாக காணப்படுகின்றது மாணவர்களே. தொடர்ந்தும் இவ்வாறான தொலைக்காட்சி நிகழ்வுகள் உங்களுக்காக நிகழ்ந்து கொண்டிருக்க ஆயத்தங்கள் செய்யப்பட்டுள்ளது. அந்த வகையில் நீங்கள் இதற்கு பூரணமாக பழக்கப்படுத்தி கூடியளவான பயன்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என நாம் எதிர்பார்க்கின்றோம் மாணவர்களே. உங்களை இந்த கற்றல் கற்பித்தல் முறைகளின் ஊடாக பழக்கப்படுத்துவதற்கு உங்கள் இல்லங்களில் வசிக்கின்ற பெற்றோர்கள் பெரியோர்கள் உறுதுணையாக இருக்கிறார்கள் என்பதனையும் எம்மால் அறிய முடிகின்றது. அவர்களுக்கும் நாம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம் மாணவர்களே. உங்களுக்கு முகங்களை காட்ட முடியாது எங்களால் வழங்கப்படுகின்ற இந்த தகவல்களை உங்கள் இல்லத்திரைகளை காண்பிப்பதற்கு பல தொழில்நுட்பவியலாளர்கள் இரவு பகலாக கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் மாணவர்களே. அவர்களுக்கும் நீங்கள் நன்றி கடன் பட்டுள்ளீர்கள். அவர்களும் அவர்களது குடும்பத்தை சேர்ந்தவர்களும் அயலவர்களும் சிறப்பாக இருக்க வேண்டும் என நீங்களும் உங்கள் இறைவனை பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள். நான் அன்பு மாணவர்களே, உங்கள் பிரார்த்தனைகள் தான் எல்லாரையும் சிறப்பான வழியில் தங்கு தடையின்றி இந்த நிகழ்வு இந்த கற்றல் கற்பித்தல் செயல்முறை சிறப்பாக நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருக்கும் என்பதில் நாம் உறுதியாக நம்புகின்றோம் மாணவர்களே. ஆம் மாணவர்களே, வழமை போன்று அலகு 14 இறுதி பாடப்பரப்பினுள் இன்று நுழைய இருக்கின்றோம். கைத்தொழில் மாசாக்கிகளின் வெளியேற்றங்களால் நீர் மாசாக்கத்தின் ரசாயனம் தொடர்பாக 3வது பகுதியை இன்று நாம் உங்களுடன் கலந்து ஆலோசிக்க வந்துள்ளோம்.
சொல்லப்படுகின்ற சில விடயங்களை அவதானமாக செவிமடுத்து கொள்ளுங்கள். வளநூலை ஆயத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். 14.7 என்னும் உப அலகில் மாணவர்களே 8வது லெசனாக ஒளிபரப்பு செய்யப்பட்ட 1வது வகுப்பில் நீரினுடைய முக்கியத்துவம் தொடர்பாக ஆராய்ந்தோம். நீர் மூலக்கூறுகள் கொண்டுள்ள வியக்கத்தகு இயல்புகள் பற்றி தெளிவாக்கினோம். நீர் மாசடைதல் எனப்படுவது என்றால் என்ன என்பதை உங்களுக்காக முன்வைத்தோம். நீர் புவியில் எவ்வாறு பரம்பலடைந்துள்ளது என்பதை பற்றி கலந்தாலோசித்தோம். நீர் வட்டம் உங்களுக்கு கற்பிக்கப்பட்டு நீர் மாசடைதல் அந்த நீர்வட்டத்துடன் எவ்வாறு தொடர்பு பட்டுள்ளது என்பதனையும் உங்களுக்காக நாம் விளங்கப்படுத்தியிருந்தோம். நீரின் தரப்பரமானங்கள் அதாவது மாணவர்களே நீரின் குவாலிட்டி பற்றி நாங்கள் ஆராய்ந்தோம். அதில் 2 விடயங்களை அந்த வகுப்பில் நாங்கள் நிறைவு செய்திருந்தோம். ஒன்று நீரின் pH. மாணவர்களே சிறந்த நீர் குடிப்பதற்கு பொருத்தமான நீரினுடைய pH 6.5 தொடங்கி 8.5 என்ற வீச்சில் காணப்பட வேண்டும் என்றும் இந்த pH பெருமானம் இந்த வீச்சினுள் காணப்படாத விடத்து அந்த நீரை அருந்துவது பொருத்தமற்றது என்பதை பற்றியும் ஏன் இவ்வாறான மாற்றங்கள் நிகழ்கின்றன என்பதை பற்றியும் அங்கு ஆராய்ந்தோம் மாணவர்களே. அதற்கு அடுத்ததாக நீரின் கடத்தாறு பற்றியும் ஆராய்ந்திருந்தோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நீரினுடைய தரப்பரமானங்களில் மிக முக்கியமான ஒரு விடயம் இந்த கடத்தாறு என்னும் விடயம். அயனாகக்கூடிய உப்புக்கள் நீரில் கரைவதனால் நீரினுடைய கடத்தாறு ஏற்படுகின்றது. இந்த கடத்தாறு பரிமாணங்கள் மிக கூடுதலாக இருந்தால் சுயமாக அசையக்கூடிய அயன்கள் அந்த நீரில் அதிகமாக இருக்குது என நாங்கள் முடிவுக்கு வரலாம். அந்த பாடத்துடன் அந்த விடயத்துடன் அந்த வகுப்பை நாங்கள் நிறைவு செய்திருந்தோம். 9வதாக உங்களுக்காக ஒளிபரப்பு செய்யப்பட்ட 14.7 உப அலகுக்குரிய 2வது வகுப்பில் நீரினுடைய கலங்கல் தன்மை, அதாவது மாணவர்களே நீருடன் கரையாத சில பதார்த்தங்கள் நீரில் சேர்ந்து அங்கு நீரில் வீழ்வடிவாகாது நீரில் தொங்கல் நிலையில் காணப்படுவதால் கலங்கல் தன்மை ஏற்படும் என்றும், இதனால் சூரிய ஒளி நீரினுள் ஊடுருவி செல்ல முடியாத தன்மை, அதாவது சூரிய ஒளி சிதறல் அடைகின்ற தன்மையை பற்றி நாங்கள் அங்கு உரையாடியிருந்தோம். இதனால் நீரினுள் ஆக்சிஜன் ஒளித்தொகுப்பு செயற்பாடு நிறுத்தப்பட்டு நீரினுடைய ஆக்சிஜன் அளவு குறைக்கப்படுகின்ற பற்றியெல்லாம் நாங்கள் அங்கு விரிவாக கற்றிருந்தோம். அதற்கு அடுத்த விடயமாக நீரின் வன்மை பற்றி படித்தோம். அதில் வரவிலக்கணங்கள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருந்தன. இவை புதிய பாடத்திட்டத்திற்கு அமைவாக அது வழங்கப்பட்டிருந்தது. நிலையுள் வன்மை, அந்த வன்மை ஏற்படுவதற்கான காரணங்கள், இந்த வன்மையால் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் பற்றி நாங்கள் ஆராய்ந்திருந்தோம். இந்த நீரினுடைய வன்மையை எவ்வாறு அளவிடலாம் என்பதை பற்றியும் அதற்கான அலகுகள் பற்றியும் நாங்கள் அந்த பாட விடயத்தில் கலந்தாலோசித்திருந்தோம். மற்றைய விடயமாக ரசாயன ஆக்சிஜன் கேள்வி, COD என்று சொல்லுவோம் மாணவர்களே, இதை பற்றி ஆராய்ந்திருந்தோம். நீரில் கரைந்திருக்கின்ற சேதன பதார்த்தங்கள் தமது ஒட்சியேற்றத்திற்கு
பயன்படுத்தக்கூடிய ஆக்சிஜன் அளவுதான் அந்த COD பெருமானம் என்று கூறுவோம். COD பெருமானம் கூடுதலாக இருக்கும் பட்சத்தில் அந்த நீரை நாங்கள் பயன்படுத்துவது பொருத்தமற்றது என்றும் நாங்கள் கூறியிருந்தோம். காரணம், நீரில் அதிகளவு சேதன பொருட்கள் அங்கு கரைந்திருக்கின்றது. எனவே அந்த நீரை நாங்கள் பயன்படுத்துவது பொருத்தமற்றது என்ற ஒரு கற்றலை நாங்கள் அங்கு மேற்கொண்டிருந்தோம். இதைத் தொடர்ந்து நீரில் கரைந்துள்ள ஆக்சிஜன் மட்டம் தொடர்பாக ஆராய்ந்தோம். நீரில் கரைந்துள்ள ஆக்சிஜன் மட்டம் DO பெருமானம் என்று சொல்லுவோம், டிசோல் ஆக்சிஜன் பெருமானம். மாணவர்களே, இதை பற்றி இன்றைய வகுப்பிலும் சற்று நாங்கள் கலந்தாலோசிக்க இருக்கின்றோம். இந்த டிசோல் ஆக்சிஜன் பெருமானம் 8 தொடங்கி 9 ppm அளவில் காணப்படும் போது அந்த நீரை நாங்கள் பருகுவது மிக பொருத்தமானதாக இருக்கும் என்றதை பற்றியும் நாங்கள் அங்கு கலந்தாலோசித்திருந்தோம். அதனைத் தொடர்ந்து நீரின் நட்போசனையாக்கம் பற்றி நாங்கள் படித்திருந்தோம். நல்லது மாணவர்களே, அதில் பாஸ்பேட்டின் அளவு அதிகரிக்கின்ற பொழுது அங்கு எவ்வாறான நிலைமைகள் ஏற்படுகின்றது, நீரினுள் காணப்படுகின்ற அல்காக்கள் வளர்ச்சி அங்கே மிக அளவில் அதிகரிக்கப்படுகின்றது, நீர் மேற்பரப்பில் ஒரு புத்தரை போன்று ஒரு படை அங்கே காணப்படும், அதனால் கீழே வாழுகின்ற அங்கிகளுக்கு இவ்வாறான பிரச்சனைகள் ஏற்படும். இவ்வாறான விடயங்களை அதில் நாம் கற்றிருந்தோம். இறுதியாக பார உலோக மாசாக்கம் தொடர்பாக, பாரலோகங்கள் என்றால் என்ன, அவை எவ்வாறு நீர்நிலைகளை அடைகின்றது, அவை எவ்வாறான மாசாக்கத்தை செய்கின்றது என்ற விடயங்களை பற்றியெல்லாம் நாங்கள் அங்கு கதைத்திருந்தோம். நல்லது மாணவர்களே, நீங்களும் உங்களுடைய பாடக்குறிப்பேட்டில் இவ்வாறான தலையங்கங்களை இட்டு அமைதியான ஒரு இடத்தில் இருந்து சிந்தித்து பார்த்தல் வேண்டும். உதாரணம், நீரின் கலங்கள் தன்மை என்ற விடயத்தில் நாங்கள் எவ்வாறான விடயங்களை நாங்கள் கற்றோம், எவ்வாறான கற்றற்பேறுகள் எமக்கு தேவையானவை என்பதை நீங்கள் மீண்டும் மீண்டும் சிந்தித்து பார்ப்பீர்களா இருந்தால் இந்த பாடம் உங்களுக்கு மிக இலகுவாக வரும் மாணவர்களே. அதற்கு ஒரு முன்னோடியாகவே நான் இவ்வாறான ஒரு செயற்திட்டத்தை உங்களுக்காக முன்வைத்தேன். ஆம் அன்பு மாணவர்களே, இன்று நாங்கள் கற்க இருப்பது 3 விடயங்கள் தொடர்பாக. இவை மிக இலகுவான விடயங்கள். வினா பத்திரங்களில் சிறிய சிறிய கேள்விகள் வருவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. அதனுடைய கருப்பொருள் என்ன என்பதை நீங்கள் நன்கு புரிந்து கொள்வீர்களாக இருந்தால் இதில் உள்ள விடயங்கள் மிக சிறப்பாக உங்களுடைய மூளையை சென்றடையும். கற்றல் தொடர்பான உங்களுடைய மூளையத்தின் பகுதியில் இவை சிறப்பாக பதிக்கப்படும். உங்களுக்கு இது சிரமங்களை தராது மாணவர்களே. எனவே கருப்பொருள் என்ன என்பதை நீங்கள் அதில் புரிந்து விளங்கிக் கொண்டீர்களாக இருந்தால் உங்களுடைய வளநூலை துணையாக கொண்டு இந்த கற்றல் பேறுகளை சிறப்பான முறையில் உங்களால் அடைய முடியும் என நான் எண்ணுகின்றேன் மாணவர்கள். முதலாவதாக நீரில் கரைந்த நிலை சேதன சேர்வைகள் பற்றி கடந்த வகுப்பிலும் நான் உங்களுக்கு மேலோட்டமாக கூறியிருந்தேன். அதை பற்றி கற்போம். அதன் பின்னர் நீரில் கரைந்த நிலையில் காணப்படுகின்ற நச்சுத்தன்மையான, அதாவது அதிக தீங்கு பயக்கக்கூடிய சேதன சேர்வைகளை பற்றி கற்க இருக்கின்றோம். பிளாஸ்டிக் தயாரிப்பில் அங்கு சேர்க்கப்படுகின்ற சில கூட்டற்பொருட்களால் நமக்கு பாதகமான பல விளைவுகள் ஏற்படுகின்றன மாணவர்களே. அவற்றை பற்றியும் நாங்கள் இங்கு யோசிக்க இருக்கின்றோம். மிக இலகுவானது. 3 விடயங்களை மட்டுமே இந்த வகுப்பில் நாங்கள் கற்க இருக்கின்றோம் மாணவர்களே. நல்லது மாணவர்களே, இதில் முதலாவது விடயத்தை நாங்கள் இப்போது பார்ப்போம். கரைந்த நிலை சேதன சேர்வைகள் பற்றி நாங்கள் இப்போது கதைக்க இருக்கின்றோம். டிசால்வ் ஆர்கானிக் கம்பவுண்ட்ஸ். நீரில் பல கூறுகள் காணப்படுகின்றன மாணவர்களே. உங்களுக்கு தெரியும், நீர் H2O
என்னும் மூலக்கூறால் ஆக்கப்பட்டது. எந்த பகுதியில் நீங்கள் நீரை எடுத்தாலும் அங்கு தூய H2O காணப்படாது மாணவர்களே. அதில் பல கூறுகள் கலந்திருக்கும். இந்த வகையில் சேதனச் சேர்வைகள் சில நீரில் கரைந்துள்ளன. இந்த சேதனச் சேர்வைகள் நாங்கள் 2 வகைகளாக பாகுபடுத்த இருக்கின்றோம். ஒன்று, அதிகளவு சேதங்களை ஏற்படுத்தாத சேதனச் சேர்வைகள், அதாவது நச்சுத்தன்மை அற்ற சேதனச் சேர்வைகள். மற்றது பின்னர் ஆராய்வோம் நச்சுத்தன்மையான சேதனச் சேர்வைகள். நீரில் கரைந்த சேதனச் சேர்வைகள் என்ற அந்த பிரிவில் நச்சுத்தன்மையற்ற சேர்வைகள் மட்டுமே ஆராயப்பட இருக்கின்றன. இந்த சேர்வைகள் நீரில் கரைவதால் உயிர் ரசாயன ஆக்சிஜன் கேள்வி அதிகரிக்கும். ரசாயன ஆக்சிஜன் கேள்வி பாதிப்புக்குள்ளாகும். அதாவது நச்சுத்தன்மையற்ற சேதனச் சேர்வைகள் நீரில் கரைவதனால் உயிர் ரசாயன ஆக்சிஜன் கேள்வி அதிகரிக்கும். ரசாயன ஆக்சிஜன் கேள்வியில் மாற்றங்கள் கொண்டு வரப்படும். இவ்வாறான நிலைமைகளை ஏற்படுத்துகின்ற சேதனச் சேர்வைகளைத்தான் நாங்கள் கரைந்த நிலை சேதனச் சேர்வைகள் என்ற பிரிவினுள் அடக்கி வைத்துள்ளோம் மாணவர்களே. நல்லது மாணவர்களே, அடுத்ததாக நாங்கள் கரைந்த நிலை சேதனச் சேர்வைகளில் காணப்படுகின்ற கூறுகள் அவை, எவ்வாறான சேதனச் சேர்வைகள் இந்த வகுப்பில் அடங்கலாம் என்பதை பற்றி இப்போது நாங்கள் ஆராய்வோம். வெல்லங்கள் காணப்படலாம். உங்களுக்கு தெரியும் மாணவர்களே, ஒரு சக்கரைட்டுகள், இரு சக்கரைட்டுகள் போன்ற வெல்லங்கள் இங்கே காணப்படுவதற்கு வாய்ப்பு உள்ளது. கார்போஹைட்ரேட்டு காணப்படும். இலிப்பிட்டு காணப்படலாம். கொழுப்புகள், கொழுப்பமிலங்கள், அமினோ அமிலங்கள், புரதங்கள், கரைந்த நிலை ஹைட்ரோகார்பன்கள் நீரில் கரைந்த நிலையில் காணப்பட வேண்டும். ஹைட்ரோகார்பன்கள் நீரில் குறைவான கரைதிறன் கொண்டவை மாணவர்களே. அப்படி இருப்பினும் அங்கு கரைந்த நிலையில் உள்ள ஹைட்ரோகார்பன்கள் தான் இந்த வகையினுள் அடக்கப்படுகின்றது. மற்றும் தாவர முதல் நிலை மற்றும் இரண்டாம் நிலை, முதல் நிலை மற்றும் இரண்டாம் நிலை அனுசேப சேர்வைகள், அனுசேப கழிவு பொருட்கள் போன்றவை இவற்றுள் அடங்கும். இவை பொதுவான ஒரு வரையறையாக காட்டப்படுகின்றது. இவற்றை காட்டிலும் வேறு பொருட்களும் அங்கே காணப்படலாம். ஆயினும் இந்த பிரதான வகைகளினுள், பிரதான கூட்டத்தினுள் இவை காணப்படுகின்றது என்பதை நீங்கள் ஞாபகத்தில் நிறுத்திக் கொள்ளுங்கள். இதில் இருக்கின்ற வசனங்கள், சொற்கள் உங்களுக்கு இலகுவானவை, பரிச்சயமானவை. எனவே இதில் பிரச்சனைகள் உங்களுக்கு இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை என எண்ணுகின்றேன். ஆமாணவர்களே, அடுத்த விடயமாக இவ்வாறான சேதனச் சேர்வைகள், நச்சுத்தன்மையற்ற இந்த சேதனச் சேர்வைகள் நீரில் கரைவதனால் எவ்வாறான பாதிப்பு ஏற்படுகின்றது என்பதை ஆராய்வோம். இவ்வாறான சேதனச் சேர்வைகள் நீரில் காணப்படும் இடத்து அந்த நீரில் காணப்படுகின்ற நுண்ணங்கிகளினால், குறிப்பாக பாக்டீரியாக்களினால் அவை பிரிந்தளிக்கப்படும். அந்த சேதனச் சேர்வைகள் எளிய கூறுகளாக மாற்றப்படும். இவ்வாறு பிரிந்தளித்தலுக்கு அந்த சேதனச் சேர்வைகளை இட்டு செல்லுகின்ற நுண்ணங்கிகள், அதாவது பிரிகியாக்கிகள், பெரும்பாலும் பாக்டீரியாக்கள், காற்றுவாழ் அங்கிகள், இவை தமது செயற்பாட்டிற்கு தேவையான ஆக்சிஜனை நீரில் இருந்து பெற்றுக்கொள்ளும். அந்த பாக்டீரியாக்களின் செயற்பாடு அங்கே நிகழுகின்ற பொழுது அவை காற்றுவாழ் அங்கிகள் அவற்றின் செயற்பாட்டிற்கு, அவற்றின் அனுசவ செயற்பாட்டிற்கு நீரில் கரைந்துள்ள ஆக்சிஜனை பயன்படுத்தும் மாணவர்களே. அதனால் கரைந்த நிலை ஆக்சிஜன் மட்டம் அந்த நீரில் குறையும். இது உங்களுக்கு புரிந்திருக்கும் மாணவர்களே.
சேதனச் சேர்வைகள் நீரில் அதிகளவில் கரைகின்ற பொழுது அதிகளவு பிரிகியாக்கிகள் அங்கே பெருக்கமடைந்து அதிகளவு பிரிகியாக்கள் செயற்பாடுகளை செய்யும். இவை அதிகளவு நீரில் கரைந்திருக்கின்ற ஆக்சிஜனை பயன்படுத்தும். இவ்வாறு அதிகளவு நீரில் கரைந்திருக்கும் ஆக்சிஜன் பயன்படுத்தப்படும் போது நீரில் கரைந்த ஆக்சிஜன் மட்டம் நன்கு குறைவடைவதற்கான வாய்ப்புகள் காணப்படும். மாணவர்களே, குறிப்பாக நீரில் கரைந்த ஆக்சிஜன் மட்டம் 8 தொடங்கி 9 என்ற வீச்சில் காணப்படும் இடத்து அந்த நீர் பயன்படுத்தக்கூடியது. அங்கு சேதனச் சேர்வைகள் அதிக அளவில் இருப்பதாக நாங்கள் எண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சேதனச் சேர்வைகள் அங்கு இல்லை என்ற முடிவுக்கே நாங்கள் வரலாம். ஆயினும் இந்த கரைந்த நிலை ஆக்சிஜன் மட்டம் DO பெருமானம் 6.7 தொடங்கி 8.0 6.7 தொடங்கி 8.0 அந்த வீச்சில் காணப்படுமாயின் அந்த நீர் சொற்ப அளவில் சேதனச் சேர்வைகளினால் மாசாக்கப்பட்டுள்ளதாக உங்களால் கருத முடியும். இந்த பெருமானம் 4.5 தொடங்கி 6.0 என்ற பெருமானத்திற்கு அடையுமாயிருந்தால் நீங்கள் சொல்லலாம், குறிப்பிட்ட அளவில் அங்கு சேதனச் சேர்வைகள் கலந்து மாசாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த DO பெருமானம் 4 விட குறைவாக காணப்படும் இடத்தில் மாணவர்களே நீங்கள் ஆணித்தரமாக கூறலாம், அந்நீர் மிக மோசமாக மாசடைந்திருக்கின்றது. அந்த நீரில் பெருமளவு சேதனச் சேர்வைகள் கரைந்து விட்டன. அந்த நீரை நாங்கள் தேவைகளுக்கு பொருத்தமான குடிப்பதற்கு அல்லது எங்களுடைய உடல்களை கழுவதற்கெல்லாம் அந்த நீரை பயன்படுத்துதல் கூடாது. உடனடியாக தர நீர் பகுப்பிற்கு உட்படுத்தி நீர் பரிகரிப்பு செயல்முறைக்கு அந்த நீரை நாங்கள் கட்டாயம் இட்டுச் செல்லுதல் வேண்டும். மாணவர்களே, நல்லது மாணவர்களே, அங்கே அங்கிகளினுடைய பெருக்கம் கூடுவதால் கரைந்த ஆக்சிஜன் குறையும் என்று நாம் வரையறுத்திருந்தோம். அதை பற்றி நாங்கள் விளக்கியிருந்தோம். இதே நேரம் இந்த அளவீட்டை இன்னொரு பெருமானத்தாலும் சில இடங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதுதான் நீரின் ஆக்சிஜன் கேள்வி, பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட், BOD பெருமானம் என்று அழைப்போம். அதை சரியாக நாங்கள் கூறுவதாயிருந்தால் நீரின் உயிரியல் ஆக்சிஜன் கேள்வி என்பதே பொருத்தமானது. நீரில் உயிரியல் ஆக்சிஜன் கேள்வி. இது எமது பாடப்பரப்பில் தெளிவாக குறிப்பிடப்படாவிட்டாலும் நான் இங்கு இது பற்றி சில விவரங்களை உங்களுக்கு தர இருக்கின்றேன். இது ஒரு சுருக்கமான விளக்கம் மாணவர்களே, அவதானமாக நீங்கள் அவதானித்துக் கொள்ளலாம். இது உங்களுடைய வளநூலில் குறிப்பிடப்படவில்லை. எனவே பரீட்சை நோக்கத்துக்காக இதை நீங்கள் ஆழமாக கற்க வேண்டிய அவசியம் இல்லை. மேலோட்டமாக நீங்கள் விளங்கி இருந்தால் போதும். உயிரியல் படிக்கின்ற மாணவர்களும் இதை பற்றி நீங்கள் கற்பீர்கள் என நான் எண்ணுகின்றேன். மாணவர்களே, நீரில் அங்கிகள் காணப்படுகின்றன. இந்த அங்கிகள் தமது செயற்பாடுகள், குறிப்பாக காற்றுவாழ் அங்கிகள் தமது அனுசவ செயற்பாடுகளுக்காக நீரில் கரைந்திருக்கின்ற ஆக்சிஜனை பாவிக்கின்றன. இந்த நீரில் காணப்படுகின்ற இந்த அங்கிகள் தமது அனுசவ செயற்பாடுகளுக்கு பாவிக்கிற அந்த ஆக்சிஜனின் அளவைத்தான் நாம் BOD என்ற பெருமானத்தால் குறிப்பிட போகின்ற மாணவர்கள். குறிப்பாக நீங்கள் ஒரு நீர் மாதிரி எடுக்கின்றீர்கள். அந்த நீர் மாதிரியில் DO பெருமானம், கரைந்த நிலை ஆக்சிஜன் எவ்வளவு என்பதை அறிவீர்கள்.
நான் ஏற்கனவே இதை பற்றி உங்களுக்கு குறிப்பிட்டிருக்கின்றேன். விங்க்லஸ் முறையினால் நீங்கள் அந்த பரிசோதனையை மேற்கொண்டு நீரில் கரைந்துள்ள ஆக்சிஜனின் அளவை உங்களால் அறிந்து கொள்ள முடியும். இதனை அவதானமாக நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஆரம்ப BOD பெருமானம், BOD இனிஷியல். வெப்பநிலை 20 பாகசியில் தான் பொதுவாக குறிப்பிடப்படுகின்றது. இப்போது அந்த நீர் மாதிரியை அவதானமாக ஒரு கொள்கலனில் முழுமையாக சேகரிக்க வேண்டும், வழியுற்றல்லாதவாறு சேகரிக்க வேண்டும். அதனை நீங்கள் ஒரு கருப்பு நிறமான கடதாசியால் மூட வேண்டும். ஏனெனில் ஒளித்தொகுப்பு நிகழக்கூடாது, அல்லது ஒளிபடாத இடத்தில் வைத்தல் வேண்டும். வழி இறுக்கமாக வைக்க வேண்டும், வழி அங்கே உட்செல்லக்கூடாது. நீங்கள் 3 நாட்களுக்கு அல்லது 5 நாட்களுக்கு வைக்கலாம். 3 நாட்களுக்கு வைத்திருந்தால் அது BOD 3 days என குறிப்பிடப்படும். 5 நாட்களுக்கு வைத்திருந்தால் அது BOD 5 days என்று குறிப்பிடப்படும். இப்போது 5 நாட்கள் பெருமானத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ளுவோம். 5 நாட்களுக்கு அதை நீங்கள் பேணி வைத்திருக்கிறீர்கள். சூரிய ஒளி படக்கூடாது, ஆக்சிஜன் உள்ளே செல்ல அனுமதிக்கக்கூடாது. நீர் மேற்பரப்பு முழுமையாக அந்த கொள்கலனால் மூடப்பட்டிருத்தல் வேண்டும். அந்த நீர் சேகரிக்கப்பட்ட மாதிரியின் மேலே வழி காணப்படக்கூடாது. இது உங்களுக்கு பரிச்சயமான ஒரு விடயம். இப்போது 5 நாட்கள் முடிவடைந்த பின்னர் மீண்டும் அந்த நீர் மாதிரியை சேகரித்து அதில் உள்ள ஆக்சிஜனின் மட்டம் DO பெருமானத்தை அறிந்து கொள்ள வேண்டும். பரிசோதனை மீண்டும் இங்கிலீஷ் முறையால் பரிசோதித்து அறிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு ppm பெருமானத்தில் உங்களுக்கு வரும் என்பது தெரியும் மாணவர்களே. அவற்றை நீங்கள் பதிவு செய்து கொள்ள வேண்டும். அது BOD ஃபைனல், BOD இறுதி பெருமானம். இப்போது உங்களுக்கு BOD இனிஷியல் பெருமானம் இருக்கின்றது, BOD ஃபைனல் பெருமானம் இருக்கின்றது, BOD ஆரம்ப பெருமானம் இருக்கின்றது, BOD இறுதி பெருமானம் இருக்கின்றது. முன்னையதிலிருந்து பின்னையதை நீங்கள் கழித்தால் வருவது தான் BOD 5 days 20 பாக C என நாங்கள் குறிப்பிடுவோம். அதாவது இந்த பரிசோதனைகள் செய்யப்படுகின்ற காலத்தில் வெப்பநிலை 20 பாக Cயில் பேணப்பட்டிருக்க வேண்டும். நீங்கள் 25 பாக Cயில் பேணியிருந்தால் BOD 5 days 25 பாக C என குறிப்பிட வேண்டும். நன்கு புரிந்திருக்கும் மாணவர்களே, 5 நாட்களாக அங்கே காணப்படுகின்ற நுண்ணங்கிகள் எவ்வளவு ஆக்சிஜனை அங்கு பாவித்திருக்கின்றன என்ன நீங்கள் இப்போது முடிவு செய்யலாம். அங்கு சேதனச் சேர்வைகள் காணப்படும் இடத்து நுண்ணங்கிகள் அதிக அளவில் காணப்படும், பிரிகியாக்கம் அதிக அளவில் நிகழும், காற்று சுவாசம் அங்கே அதிக அளவு நிகழும், அதிக அளவு ஆக்சிஜன் பாவிக்கப்படும். ஆகவே உங்களுடைய DO ஃபைனல் பெருமானம், டிசால்வ் ஆக்சிஜன் ஃபைனல் பெருமானம் குறைவாக காணப்படும். எனவே அந்த வித்தியாசம் பெருசாக காணப்படும். எனவே BOD பெருமானம் கூடும். எனவே BOD பெருமானம் கூடி செல்லுகின்றது என்றால் நாம் வச்சுக்கொள்ளுங்கள் மாணவர்களே, BOD பெருமானம் கூடிக்கொண்டு செல்லுகின்றது என்றால் அங்கு நுண்ணங்கிகளின் செயற்பாடு, பிரிகியாக்கள் செயற்பாடு கூடியுள்ளது. எனவே சேதனச் சேர்வைகள் அங்கு அதிக அளவில் கரைந்திருக்கின்றன என்ற முடிவுக்கு நீங்கள் வரலாம். மாணவர்களே, சாதாரணமான ஆற்று நீருடைய BOD பெருமானம் 15 ppm 20 ppm இடைப்பட்ட ஒரு பெருமானமாக காணப்படும். நாங்கள் வீடுகளில் பயன்படுத்தப்படுகின்ற கழிவு தொட்டிகள் என்று சொல்லுகின்றோம், மலசலங்களை சேகரிக்கின்ற தொட்டிகள் என்று சொல்லுவோம். அங்கே காணப்படுகின்ற மாதிரியினுடைய BOD பெருமானம் 250 ppm அண்ணளவாக அந்த பெருமானத்தை கொண்டிருக்கும். அண்ணளவாக 250 ppm ஆக காணப்படும். மாணவர்களே, இந்த கழிவு நீர்கள் கன நாட்களாக சேர்த்து வைக்கக்கூடிய அந்த அமைப்புகள், தொகுதிகளை நீங்கள் ஆராய்ந்தீர்களா இருந்தால் அந்த மாதிரியில் BOD பெருமானம் 25,000 ppm 40,000 ppm இடப்பட்டதாக காணப்படும்.
பாருங்கள் மாணவர்களே, அங்கு எவ்வாறான மாசாக்கம் நிகழ்ந்துள்ளது என்பதை அறிந்து கொள்ள முடியும். குறிப்பாக நீங்கள் சேகரிக்கப்படுகின்ற உங்களுடைய பகுதிகளில் காணப்படுகின்ற நீர் மாதிரிகளினுடைய பிஓடி பெருமானம் 1 ppm தொடங்கி 2 ppm ஆக இருந்தால் அது குடிப்பதற்கு மிகச்சிறந்த நீராக கருதி கொள்ளலாம். இங்கே அதிகளவு ஆக்சிஜன் அங்கு இருப்பதாக நீங்கள் எண்ண வேண்டியதில்லை. 1 தொடங்கி 2, 3 தொடங்கி 5 பயன்படுத்தலாம், அவதானமாக பயன்படுத்த வேண்டும். 6 தொடங்கி 9 பயன்படுத்துவது பொருத்தமில்லை. 6 ppm தொடங்கி 9 ppm ஆக இருக்கும் பட்சத்தில் அதை பயன்படுத்துவது பொருத்தமாக இருக்க மாட்டாது. ஆமாணவர்களே, இது 100 அல்லது அதைவிட கூட 100 ppm அல்லது அதைவிட கூடுதலாக இருந்தால் அந்த நீரை நீங்கள் மிகவும் மாசடைந்த நீராக கருத வேண்டும் மாணவர்களே. இதில் கூறப்பட்ட பெருமானம் அந்த பிஓடி எவ்வாறு அளவிடப்படுகின்றது என்பதெல்லாம் நான் தெளிவாக உங்களுக்கு தர முற்படவில்லை. இது ஒரு அறிவுக்காக நீங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். இது தொடர்பாக சில எங்களுடைய வள நூல்களை தவிர்ந்த வேறு நூல்களும் உள்ளன. அவற்றை நீங்கள் தேடி ஆராய்ந்து கொள்ளுங்கள் மாணவர்களே. இவ்வாறு பாக்டீரியாக்கள் சேதனச் சேர்வைகள் கலந்துள்ள நீரில் பெருக்கமடைவதால் டிசோல் ஆக்சிஜன் மட்டம் குறையும், உயிரியல் ஆக்சிஜன் தேவை கூடும். இதனால் நீர்நிலைகளில் உயிர் செயல்முறைகளுக்கு தடங்கள் ஏற்படும் என்பதை நீங்கள் ஞாபகத்தில் நிறுத்திக் கொள்ளுங்கள். இவைதான் நீரில் கரைந்துள்ள சேதனச் சேர்வைகள் தொடர்பாக நீங்கள் அறிந்திருக்க வேண்டிய விடயங்கள் மாணவர்களே. அடுத்த விடயமாக நீரில் கரைந்திருக்கின்ற நச்சுத்தன்மை உள்ள, அதாவது அபாயகரமான சேதனச் சேர்வைகளை பற்றி நாங்கள் ஆராய இருக்கின்றோம். இவற்றை நாங்கள் கொஞ்சம் அவதானமாக பார்ப்போமா இருந்தால், கொஞ்சம் நுணுகி ஆராய்வமாக இருந்தால், இச்சேர்வைகள் சொற்ப அளவில், உதாரணம் மைக்ரோகிராம் அல்லது பீகோகிராம் அளவில் காணப்படுகின்ற அளவு ppb, OPPT, ppm அந்த அளவில் காணப்படுகின்ற பொழுதில் கூட அவற்றினால் ஏற்படுகின்ற பாதிப்புகள் மிக மோசமாக காணப்படும் மாணவர்களே. நினைக்க முடியாத அளவுக்கு பாரதூரமான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய இந்த சேதனச் சேர்வைகள். துரதிர்ஷ்டவசமாக இந்த சேதனச் சேர்வைகளும் நீர்நிலைகளை சென்றடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகின்றது மாணவர்களே. கைத்தொழில் புரட்சிகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது இந்த மாசாக்கமும் கூடிக்கொண்டே செல்லுகின்றது. சொற்ப அளவில் காணப்படுகின்ற பொழுது கூட இவற்றினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் மிக மிக உயர்வானது என்பதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இவை உறுதியானவை, அதாவது நமது சூழலில் நீண்ட காலம் இருக்கக்கூடிய சேர்வைகள். நான் குறிப்பிட்டது போன்று மில்லிகிராம் அல்லது நானோகிராம் அல்லது பீகோகிராம் அளவில் நீரை அடைந்திருந்தால் கூட அந்த நீரை நாங்கள் பயன்பாட்டிற்கு பொருத்தமானதாக கருத முடியாத நிலை காணப்படும் மாணவர்களே. இந்த வகையில் இந்த நச்சுத்தன்மையான சேர்வைகளை அடங்கி இருக்கின்ற கூறுகள் அல்லது நீர்நிலைகளை எவ்வாறு அவை அடைகின்றன என்பதை பற்றி நாங்கள் பார்ப்போம். சில பீடைகளை கொலை செய்வதற்காக விவசாய செயல்முறைகளில் பயன்படுத்தப்படுகின்ற பீடைக்கொல்லிகள் இவ்வாறான பாரதூரமான நச்சு விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய சேதனச் சேர்வைகளை கொண்டுள்ளன. இவை நீர்நிலைகளை அதிக அளவில் அடைவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. கைத்தொழில் சார்ந்த ரசாயன பதார்த்தங்கள், டைஆக்சின்கள், இவை நீரில் காணப்படுகின்ற சேதனச் சேர்வைகளுடன் வேறு சில செயல்முறைகளுக்கு பயன்படுத்தப்படுகின்றவை தாக்கமடைவதால் உருவாகக்கூடிய சேர்வைகள் இன்று வரையில் மிகவும் அபாயகரமான சேர்வைகளாக இவற்றை நாங்கள் கருதுகின்றோம். டைஆக்சின்கள், இந்த இரு சேர்வைகளும் டைஆக்சின்களுக்கு உதாரணமாக காணப்படுகின்றது மாணவர்களே.
இங்கே நீங்கள் அவதானமாக பார்த்தால் இதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். இங்கே 4 குளோரின் ஆட்டம்ஸ், 2 ஆக்சிஜன் ஆட்டம், மீதி கார்பன் ஹைட்ரஜன் காணப்படுகின்றது. இவை டைஆக்சின்களுக்கான சிறந்த உதாரணங்கள். இவை உங்களுக்கு ஞாபகம் நிறுத்த வேண்டிய அவசியம் இல்லை. மிகவும் அபாயகரமான சேர்வைகளாக இந்த டைஆக்சின்கள் இன்று இந்த சூழலியலாளர்களால் கருதப்படுகின்றது என்பதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மற்றும் அலசனேற்றப்பட்ட சேர்வைகள் பியூரோன்கள். இந்த கட்டமைப்பு உங்களுக்கு விளங்கியிருக்கும் பியூரோன்கள். அடுத்ததாக பல் குளோரினேற்றப்பட்ட இரு பீனைல்கள், பொலிக்ளோரினேட்டட் பைபீனைல்கள். இவை முக்கியமான சேர்வைகள். டைஆக்சின் போன்று இவையும் சேர்வைகள். இவையும் நீரில் வேறு செயல்முறைகளினால் உருவாக்கப்படுகின்றவை. இவை நேரடியாக நீருடன் சேர்க்கப்படுவதில்லை. வேறு வேறு செயல்முறைகளில் நிகழுகின்ற பக்க விளைவுகளால் இவை ஏற்படுகின்றன. அதே போன்று நீரை தொற்று நீக்கல் செய்கின்ற பொழுது ஏற்படுகின்ற பக்க விளைவுகளும் இவ்வாறான பாதிப்புகளை ஏற்படுத்த முயற்சி செய்கின்றன. அதாவது ஒரு கூறு ஒரு செயல்முறையில் வரும், இன்னொரு கூறு இன்னொரு செயல்முறையில் வரும். இவை ஒன்றை ஒன்று சந்திக்கின்ற பொழுது மிக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விளைவுகளை நமக்கு இட்டு செல்லுகின்றன. மாணவர்களே, சில உதாரணங்களை நாங்கள் உங்களுக்கு இங்கு முன்வைக்கவிருக்கின்றோம். பாருங்கள் மாணவர்களே, இவை இவ்வாறான சேதன சேர்வைகள் தான் நமக்கு அதிகளவு பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய சேதன சேர்வைகளாக காணப்படுகின்றன. இவை சிறிய அளவில் நீர்நிலைகளில் காணப்படுகின்ற பொழுதும் பெரிய அளவு விளைவுகளை ஏற்படுத்தும். உதாரணமாக நீங்கள் சிறு வகுப்பில் கற்றிருப்பீர்கள் மாணவர்களே, டிடிடி என்று சொல்லுகின்ற இந்த சேர்வை இங்கே காட்டப்பட்டுள்ளது. அதிகளவு நாட்களுக்கு இவை நீருடன் அல்லது மண்ணுடன் அல்லது உயிரங்கிகளின் உடலில் பிரிந்தழியாமல் இருக்கக்கூடிய சேர்வைகள். உயிர் பெருக்கத்திற்கு இவை உள்ளாகக்கூடிய சேர்வைகள். அதை பற்றி நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லலாம் மாணவர்களே. சாதாரணமாக மண்ணீரில் கரைந்து இவை தாவர உடல்களை அடையும். அவற்றை சிறிய மீன்கள் உட்கொள்ளும். சிறிய மீன்களை பெரிய மீன்கள் உட்கொள்ளும். அந்த பெரிய மீன்களை பறவைகள் சிலது உட்கொள்ளும். இது ஒரு உணவு சங்கிலி என்பது உங்களுக்கு தெரியும். ஒரு பெரிய பறவை தனது வாழ்நாளில் அதிகளவான பெரிய மீன்களை உட்கொள்ள வாய்ப்புள்ளது. பெரிய மீன்கள் அதிகளவான சிறிய மீன்களை உட்கொள்ளுகின்றது. சிறிய மீன்கள் அதிகளவான தாவரங்களை உட்கொள்ளும். எனவே தாவரங்களின் உடலில் அவற்றின் இழையங்களில் பொதிந்திரு காணப்படுகின்ற டிடிடியின் அளவை காட்டிலும் சிறிய மீன்களில் அவற்றின் அடக்கம் கூடும். பெரிய மீன்களில் மிக கூடும். பறவைகளில் மிக அதிக அளவில் காணப்படும். இதன் செறிவு கூடும். இவை கொழுப்பு இழையங்களில் கரைந்து அவற்றின் உடலில் தேக்கமடைகின்றன மாணவர்கள். இந்த வகையில் உணவுச் சங்கிலில் இறுதியாக காணப்படுகின்ற அங்கிகளில் டிடிடியின் அடக்கம் அதிகரித்திருப்பதை உங்களால் காண முடியும் மாணவர்களே. இந்த அங்கிகள் தான் இவற்றினால் அதிகளவில் பாதிப்புக்குள்ளாக இருக்கின்றன. குறிப்பாக இந்த கழுகு பறவைகளில் அவற்றினால் இடப்படுகின்ற முட்டை ஓடுகள் வெடிப்பதை அறிந்திருக்கின்றார்கள். அதற்கான காரணம் அவற்றின் உடலில் கூடிய அளவு டிடிடிகள் சேர்ந்திருக்கலாம் என கருதப்படுகின்றது மாணவர்கள். இதையிட்டை நாங்கள் உயிரியல் பெருக்கம் என்ற ஒரு டேர்ம்ஸ், சில சொற்பதங்களை பயன்படுத்தி இவற்றை நாங்கள் கூற முடியும். இந்த பிரிந்தழியாத பதார்த்தங்கள் கொஞ்ச அளவில் மண்ணில் காணப்பட்டாலும் சில அங்கிகளில் உணவுச் சங்கிலியினூடாக கடத்தப்பட்டு செறிவு அதிகரித்திருப்பதை உங்களால் காண முடியும் மாணவர்களே. இதில் ஒரு முக்கியமான விடயம், தொற்று நீக்கலுக்காக நீங்கள் குளோரினை பயன்படுத்துவீர்கள் அல்லது ஹைப்போகுளோரைட்டை பாவிக்கிறீர்கள். யாவும் இங்கே ஆக்சிக்ளோரைட் அயன்களை உருவாக்குகின்றது, ஹைப்போகுளோரைட் அயன்களை உருவாக்குகின்றது. இந்த ஹைப்போகுளோரைட் அயன்கள் சேதனச் சேர்வைகளுடன் தாக்கமடைந்து நச்சுத்தன்மையான சேதனச் சேர்வைகளை நீரினுள் விடுகின்றது மாணவர்களே. எனவே நீர்த்தொற்றலுக்காக குளோரினை பயன்படுத்துவது அல்லது ஹைப்போகுளோரைடுகளை பாவிப்பது பல நாடுகளில் தடை செய்யப்பட்டுள்ளது.
அந்த நாடுகளில் இந்த குளோரினுக்கு பதிலாக ஓசோன் அல்லது யூவி கதிர்களை பாவிக்கிறார்கள் என்பதை ஞாபகத்தில் நிறுத்திக் கொள்ளுங்கள். இவ்வாறான பக்க விளைவுகள், இவ்வாறான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய சேர்வைகள் இங்கே தரப்பட்டிருக்கின்றது மாணவர்களே. மோனோக்ளோரைடு, மோனோக்ளோரோ அமைன், டைக்ளோரோ அமைன், ட்ரைக்ளோரோ அமைன், டைக்ளோரோ மெதைல் அமைன், ட்ரைக்ளோரோ மெதைன் குளோரோஃபார்ம் என்று நாங்கள் கூறுவோம். ட்ரைப்ரோமோ மெதேன், புரோமோ டைக்ளோரோ மீதேன், டைப்ரோமோ குளோரோ மீதேன், சயனோஜின் குளோரைட், சயனோஜின் புரோமைட், டைக்ளோரோ அசெட்டோநைட்ரில் இவ்வாறான சேர்வைகளை நாங்கள் உதாரணங்களாக இங்கே காட்டியுள்ளோம். இவற்றினுடைய கட்டமைப்புகள், பெயர்கள் உங்களுக்கு சிறிய அளவில் தெரிந்திருந்தால் போதுமானது. அனைத்தையும் கீறி மனனம் செய்ய முயற்சி செய்ய வேண்டாம் மாணவர்களே. மூன்றாவது விடயமாக நாங்கள் செல்ல இருப்பது பிளாஸ்டிக் கூட்டப்பொருட்கள் பற்றியது. இன்று எமது வாழ்வில் பல தேவைகளுக்காக நாங்கள் பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம் மாணவர்களே. உணவு பொதியிடல், உணவை தயாரித்தல் போன்ற செயல்முறைகளுக்கெல்லாம் நாங்கள் பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்த வேண்டிய சூழல் இன்று ஏற்பட்டுள்ளது, நிலைமை இன்று ஏற்பட்டுள்ளது. இந்த பிளாஸ்டிக்கை தயாரிக்கின்ற பொழுது பல பொருட்கள் அந்த பிளாஸ்டிக் பொருட்களுடன் சேர்க்கப்படுகின்றன. பிளாஸ்டிக் நுகர்வு பண்டங்களை உற்பத்தி செய்வதற்காக பொதுவாக வைனைல் பல்பகுதியங்களை நாங்கள் பயன்படுத்தி கொள்கின்றோம். குறிப்பாக பல பல்பகுதியங்கள் அதில் ஈடுபடுகின்றன. இந்த எல்லா வகையான பல்பகுதியங்களையும் இங்கே பாவிக்க முடியாது. சில வகை பல்பகுதியங்களை மட்டும்தான் நாங்கள் இங்கே பயன்படுத்தி கொள்ளுகின்றோம். இவ்வாறான பல்பகுதியங்களை பயன்படுத்தி பிளாஸ்டிக் நுகர்வு பண்டங்களை நாங்கள் தயாரிக்கும் பொழுது அந்த பிளாஸ்டிக்கில் நமக்கு விரும்பத்தக்க இயல்புகளை பெற்றுக்கொள்வதற்காக சில பதார்த்தங்களை மேலதிகமாக இட்டுக்கொள்ளுகின்றோம். அவைதான் கூட்டப்பொருட்கள் என்று கூறப்படுகின்றன மாணவர்களே. இதை நீங்கள் அவதானமாக பார்த்திருப்பீர்களா இருந்தால் அது புரிந்திருக்கும். இந்த வகையில் இவ்வாறான கூட்டப்பொருட்களை நாங்கள் இங்கு சேர்ப்பதனால் இலகுவாக பிளாஸ்டிக் பொருட்களை உற்பத்தி செய்ய முடியும், கிரயத்தை குறைத்தல் முடியும். அதாவது விரயங்கள் போன்றவற்றை நாங்கள் இங்கு குறைக்க முடியும். எமக்கு தேவையான சில பொறிமுறை இயல்புகளை நாங்கள் அங்கு பெற்றுக்கொள்ள முடியும். நுகர்வோரை கவர்ந்தெழுத்தல் போன்ற அனுகூலங்கள் அங்கு காணப்படுகின்றன மாணவர்களே. இந்த கூட்டப்பொருட்கள் பொதுவாக ரசாயன பதார்த்தங்கள் என்பதை நினைவில் நிறுத்திக் கொள்ளுங்கள். இந்த பிளாஸ்டிக் பொருட்களை நாங்கள் பயன்பாடு முடிந்த பின்னர் நாங்கள் மண்ணில் இடுகின்ற பொழுது அல்லது நீரில் இடுகின்ற பொழுது அந்த பிளாஸ்டிக் தயாரிப்பில் தேவை கருதி அதனுடன் கலக்கப்பட்டிருந்த இவ்வாறான கூட்டப்பொருட்கள் மந்த கதியில் பிளாஸ்டிக் பொருட்களில் இருந்து வெளியேறி எமது சூழலில் காணப்படுகின்ற நீர்நிலைகளை அடைகின்றன மாணவர்கள். பிளாஸ்டிக் தயாரிப்பதற்கு பாவிக்கப்பட்ட கூட்டப்பொருட்கள் பிளாஸ்டிக்கில் இருந்து சொற்ப கதியில், மந்த கதியில், மிக மெதுவான கதியில் வெளியேறி கசிந்து எமது சூழலில் காணப்படுகின்ற நீர்நிலைகளை அடைய வாய்ப்புள்ளது மாணவர்களே. அது மாத்திரமில்லாது, அதாவது பிளாஸ்டிக் பொருட்களை மண்ணில் நாங்கள் வீசிவிட்ட பின்னர் நடக்கின்ற செயல்முறை அல்லாது பிளாஸ்டிக் பொருட்களை நாங்கள் தவறாக பாவிப்பதனாலும் முறைகேடாக பாவிப்பதாலும் இவ்வாறான நிலைமைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. உதாரணமாக மாணவர்களே, நாங்கள் நீரை பொதி செய்வதற்கு பயன்படுத்துகின்ற பிளாஸ்டிக் பொருட்களில் சேர்க்கப்படுகின்ற கூட்டப்பொருட்கள் நீரில் கரையாத்தன்மை உள்ளவை. நன்கு ஞாபகத்தில் நிறுத்திக் கொள்ளுங்கள். நீரை பொதி செய்வதற்கு பயன்படுத்த, நீரை அடைப்பதற்கு நாங்கள் தயாரிக்கின்ற போத்தல்கள், பிளாஸ்டிக் போத்தல்களில் சேர்க்கப்படுகின்ற கூட்டப்பொருட்கள் நீரில் கரையும் தன்மை அற்றவை. ஆனால் முனைவற்ற
திரவங்களில் அந்த பதார்த்தங்கள் கரைவதற்கு வாய்ப்புண்டு. குறிப்பாக நீரை பொதி செய்வதற்கு பாவிக்கப்பட்ட போத்தல்களை பல இடங்களில் தேங்காய் எண்ணெய் பொதி செய்வதற்கு நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இப்போது நீரில் கரையாத்தன்மை உள்ள இந்த கூட்டற்பொருட்கள் முனைவற்ற தேங்காய் எண்ணெயில் கரைவதற்கு வாய்ப்புள்ளது. எனவே தேங்காய் எண்ணெயை நாங்கள் சமைப்பதற்கு பயன்படுத்துகின்ற பொழுது நமக்கு பாதிப்புகள் ஏற்படும் என்பதை ஞாபகத்தில் நிறுத்திக் கொள்ளுங்கள். இவ்வாறான கூட்டற்பொருட்கள் புற்றுநோயாக்கி தன்மையை கொண்டவை. ஓமோன் தொகுதி, அகஞ்சுரக்கும் தொகுதியில் எமக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். சில சுரப்பிகளின் செயற்பாடுகளிலும் பாதிப்புகளை உருவாக்கக்கூடியவை என இப்போது அறியப்பட்டுள்ளது. மாணவர்களே, சொற்ப அளவில் உள்ள பொழுது கூட இவ்வாறான தன்மைகள் ஏற்படும். பல்பகுதிய தயாரிப்பில் நாங்கள் கூட்டற் பதார்த்தங்களை தவிர அந்த தயாரிப்பிற்கு ஊக்கியாக பயன்படுத்தக்கூடிய பதார்த்தங்களும் சில அபாயகரமானவை. மோனோமர்ஸ் என்று சொல்லுவோம், அவையும் சில வேளைகளில் அபாயகரமானவை. இவையும் சுவட்டளவில் பிளாஸ்டிக் பண்டங்களில் இருந்து வெளியேறி எமது நீர்நிலைகளை அடைந்து மாசாக்கத்தை ஏற்படுத்துகின்றன என்பதை ஞாபகத்தில் நிறுத்திக் கொள்ளும். இவை கூட்டற்பொருட்கள் அல்ல, பல்பகுதியங்கள் தயாரிப்பதற்காக பாவிக்கப்படுகின்ற சில ஊக்கி பதார்த்தங்கள் மற்றும் மோனோமர்ஸ் என்று சொல்லுவோம். அவையும் இந்த வாரான விளைவுகள், ஒரு பகுதியங்கள் என்று சொல்லுவோம், இவையும் இவ்வாறான தன்மைகளை ஏற்படுத்துகின்றன. பல்பகுதியங்கள் ஒரு பகுதியங்கள் இருந்துதான் உருவாக்கப்படுகின்றன. எல்லா ஒரு பகுதியங்களும் பல்பகுதியங்களாக மாறிக்கொள்வதில்லை என்பதையும் ஞாபகத்தில் நிறுத்திக் கொள்ளுங்கள் மாணவர்களே. இந்த பிளாஸ்டிக் பொருட்களுக்கு நாங்கள் கூட்டற்பொருட்கள் சேர்ப்பதனால் பொறிமுறை இயல்புகள் அங்கே நமக்கு தேவையான விதங்களில் மாற்றியமைக்கப்படுகின்றது. அந்த பிளாஸ்டிக் பொருட்களை நாங்கள் பயன்படுத்திக் கொள்வது சௌகரியமாக காணப்படுகின்றது. இதற்காகத்தான் நாங்கள் கூட்டற்பொருட்களை சேர்க்கின்றோம். இவை நமக்கு நன்மை பயக்கத்தக்கதாக இருந்தாலும் இந்த கூட்டற்பொருட்கள் நாளடைவில் நீர்நிலைகளை அடைவதால் நமக்கு பிரச்சனைகள் வருகின்றது என்பதை ஞாபகத்தில் நிறுத்திக் கொள்ளுங்கள். இவ்வாறான கூட்டற்பொருட்கள் அடங்கியுள்ள பொருட்களை நாங்கள் பாவிக்கின்ற பொழுது இவ்வாறான பாதிப்புகள் ஏற்படுத்துகின்றன என்பதை இந்த அட்டவணையில் நீங்கள் காணலாம். மாணவர்களே, இங்கே பாருங்கள், அகஞ்சுரக்கும் தொகுதியில் எவ்வாறான பாதிப்புகள் ஏற்படுத்துகின்ற இந்த 3ஆம் நிரலில் நீங்கள் நிறைய விடயங்களை பார்க்கலாம். பொதுவாக இந்த ஈய மாசாக்கிகள், ஈய நிறப்பொருட்கள் கொண்ட கூறுகள், ஈயம் கலந்த நிறப்பொருட்கள் கொண்ட கூறுகள் மைய நரம்பு தொகுதியில் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றன. நாளடைவில் ஞாபக சக்தி குறைந்து செல்லுகின்றது. சிறுநீரகங்களில் பாதிப்பை ஏற்படுத்துகின்றன. அதிகமான இந்த கூட்டற்பொருட்கள் புற்றுநோயாக்கிகளாக காணப்படுகின்றன. இந்த அட்டவணையும் அவற்றைத்தான் நீங்கள் பார்க்கலாம். இவ்வாறு நீங்கள் இந்த அட்டவணைகளை பார்த்து செல்வீர்களா இருந்தால் எமது சூழலில் காணப்படுகின்ற மனிதனை தாக்குகின்ற அனைத்து நோய்களும் பொதுவாக இங்கு வந்துள்ளது மாணவர்கள். எனவே கூட்டற்பொருட்கள், பிளாஸ்டிக் கூட்டற்பொருட்கள் எந்த அளவில் கேடானவை, அவை தவிர்க்கப்படுதல் வேண்டும் அல்லது அவற்றை நாங்கள் அவதானமாக பாவிக்க வேண்டும் என்பதை ஞாபகத்தில் நிறுத்திக் கொள்ளுங்கள் மாணவர்கள். நல்லது மாணவர்களே, தொழில்வள ரசாயனம் என்ற பாடப்பரப்பு இத்துடன் நிறைவு பெறுகின்றது. இதில் காணப்படுகின்ற 3 பரிசோதனைகள் உங்களுக்காக தேசிய கல்வி நிர்வாகத்தின் ஆய்வுக்கூடத்தில் இருந்து ஒளிப்பதிவு செய்யப்பட்டு உங்களுக்கு மிக விரைவில் தொலைக்காட்சி மூலமாக காட்டப்பட இருக்கின்றது. அதற்கான ஆயத்தங்கள் நிறைவு பெற்றிருக்கின்றன. அவற்றை நீங்கள் இலகுவில் காண முடியும் மாணவர்களே. அத்துடன் இந்த கைத்தொழில் ரசாயனம் தொடர்பாக இவ்வாறான செயற்பாடுகளை நீங்கள் கற்றிருப்பீர்கள். ரசாயன கைத்தொழில்களை தாவித்தலில் நாங்கள் எவ்வாறான கவனம் செலுத்தப்பட வேண்டும், ரசாயன கைத்தொழிலின் அவசியம் என்ன, மூலப்பொருட்களை எவ்வாறு பயன்படுத்தல் வேண்டும்,
அதனைத் தொடர்ந்து மெக்னீசியம் பிரித்தெடுப்பு, எரிசோடா தயாரிப்பு, சவர்க்கார உற்பத்தி, சோடியம் கார்பனேட்டு உற்பத்தி, அமோனியா உற்பத்தி, நைட்ரிக் அமிலம் உற்பத்தி, சல்பூரிக் அமிலம் உற்பத்தி, ருத்தைலில் இருந்து டைட்டேனியம் ஆக்சைடு பிரித்தெடுப்பு, இரும்பு பிரித்தெடுப்பு போன்ற விடயங்களையும், பல்பகுதியங்கள் தொடர்பாகவும் இவ்வாறான விடயங்களை நீங்கள் கற்றிருப்பீர்கள். வளி மாசடைதல் தொடர்பாகவும், நீர்வட்டம் தொடர்பாகவும், நீர் மாசடைதல் தொடர்பாகவும், கழிவு நீரின் தர பிரமாணங்கள் தொடர்பாகவும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் மாணவர்களே. இவ்வளவு காலங்களும் நடைபெற்ற நிகழ்வில் சிரேஷ்ட ஆசிரியர் திரு எஸ். தில்லைநாதன் அவர்களும், சிரேஷ்ட ஆசிரியர் திரு வி. பரமேஸ்வரன் அவர்களும் நானும் இணைந்து உங்களுக்கு வழங்கி இருந்தோம். இதில் வரக்கூடிய சில மீட்டல் பயிற்சிகளும் தொடர்ந்து இங்கே உங்களுக்காக வருகின்ற நிகழ்ச்சிகளில் வழங்கப்பட இருக்கின்றது. அவற்றையும் நீங்கள் அவதானமாக அவதானித்து அதில் உள்ள முக்கிய விடயங்களை குறிப்பெடுத்து மீண்டும் இது போன்ற பயிற்சிகளை நீங்கள் செய்வதன் மூலம் இந்த பாட விடயங்களை பூரணமாக விளங்கிக் கொள்வீர்கள் மாணவர்களே. அநேகமாக உங்களுடைய பரீட்சை வினாவில் பகுதி 1 2-3 பல்தேர்வு வினாக்கள் இதில் காணப்படுகின்றது. இலகுவான வினாக்களாக அது இருக்கும். பகுதி 2 சி பகுதியில் 10ஆம் வினாவில் இது முக்கியமாக ஒரு பகுதியாக காணப்படுகின்றது மாணவர்களே. மிக இலகுவாகத்தான் அந்த கேள்வி அமைந்திருக்கும். ஆனால் அதிகளவு மாணவர்கள் சரியான முறையில் விடை அளிக்க தவறுவதனால் புள்ளிகளை இழக்க நேரிடுகின்றது மாணவர்கள். குறிப்பாக கட்டுரை வடிவில் பதில் எழுதுதல் தவிர்க்கப்படல் வேண்டும். உங்களுக்கு புரியக்கூடிய முறையில் சொன்னால் பாயிண்ட்ஸ் வடிவத்தில் நீங்கள் அங்கே வழங்கப்படல் வேண்டும் என்பதை நீங்கள் ஞாபகத்தில் நிறுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு 4 விடயங்கள் கேட்கப்பட்டிருந்தால் நீங்கள் 7 விடயங்கள் எழுதுகிறீர்கள் மாணவர்களே. முதல் 4 விடயங்கள் மாத்திரமே அங்கு கவனத்தில் கொள்ளப்படும். அந்த முதல் 4 விடயங்களும் தவறுதலாக இருக்கலாம். மீதி 3 விடயங்கள் சரியாக இருந்தாலும் உங்களுக்கு விடை புள்ளிகள் 0 தான் வழங்க முடியும். இந்த துர்ப்பாக்கிய நிலை எமக்கு அடிக்கடி நிகழ்கின்றது மாணவர்களே. நீங்கள் அதற்கு பழகிக் கொள்ளுங்கள். எது சரியான விடையாக மிகச்சரியான விடையாக இருக்கும் என நீங்கள் நினைக்கிறீர்களோ அதனை நீங்கள் முன்னுக்கு செய்வது இல்லை. இந்த வினாவை தெரிவு செய்வது உங்களுக்கு 100% புள்ளிகளை பெறலாம் என நான் உறுதி செய்ய மாட்டேன். பெறுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. ஆனால் மிக குறுகிய நேரத்தில் 90%க்கும் கூடுதலான புள்ளிகளை ஈட்ட முடியும் என்பதை ஞாபகத்தில் நிறுத்திக் கொள்ளுங்கள் மாணவர்கள். சிறப்பாக உங்களால் செய்ய முடியும். இவற்றை நீங்கள் சிறப்பாக விளங்கி கற்றீர்களாயிருந்தால் அவற்றை நீங்கள் இலகுவாக வெற்றி கொள்ள முடியும் என நான் ஆணித்தனமாக கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் மாணவர்களே. இத்துடன் இது தொடர்பான விளக்கத்தை நான் உங்களுடன் பகிர்ந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைத்து உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்ளுகிறேன். உச்ச பலன்களை பெற்று எமக்கும் எமது சமூகத்திற்கும் சிறப்பான ஒரு பெயரை நீங்கள் ஈட்டி தருவீர்கள் என நம்பிக்கையாக உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் மாணவர்களே.